ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு நாங்கள் பிரிண்டுக்கும் பிரிண்டலனுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கிளாஸ் எழுதணும், அதுக்கப்புறமா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும். பிரிண்டும் பிரிண்டலும் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான். பிரிண்ட் என்ன பண்ணுன்னா ஒரே லைனில் எல்லாத்தையும் எழுதும். பிரிண்டலன் என்ன பண்ணுன்னா ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணும். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோன்னா ஹலோ வேர்ல்டை 2 தடவை பிரிண்ட் பண்ண போகிறோம் பிரிண்டலன் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு நாங்கள் பிரிண்டலன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாங்கள் பிரிண்ட் பற்றி பார்க்கலாம். இதை நாங்கள் ரன் பண்ணால் நமக்கு 2 லைனில் ஹலோ வேர்ல்டு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பிரிண்டர் இல்லைன்னு பதிலாக பிரிண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை நாங்கள் ரன் பண்ணால் நமக்கு ஒரே லைனில் ஹலோ வேர்ல்டு கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற டாபிக் கமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கிளாஸ் எழுதுகிறோம், அதுக்கப்புறமா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். கமெண்ட்ஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட். 2 ஸ்லாஷ் வச்சு ஆரம்பித்தா அது ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ நாங்கள் இந்த பிரிண்டர் லைன் ஃபங்க்ஷனை கமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணால் அவுட்புட் எம்டியாக இருக்கும், ஏன்னா நாங்கள் பிரிண்டலன்னு கமெண்ட் பண்ணியிருக்கனால. இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற டாபிக் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸில் நிறைய டேட்டா டைப்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு இண்டுனா இன்டிஜர், அதுக்கப்புறமா ஃப்ளோட்டுனா பாயிண்டிங் வேரியபிள்ஸ்னால் வரும். ஃப்ளோட்டு வச்சதெல்லாம் எஃப் வச்சு முடியும். அதுக்கப்புறமா கேருனா கேரக்டர், இதில் சிங்கிள் லெட்டர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பூலியனில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். கடைசியாக ஸ்ட்ரிங்கில் பெரிய பெரிய வேர்டெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கப்புறமா ஃபைனல்னு ஒன்று உண்டு. பெர்மனெண்ட்டாக வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கு இந்த ஃபைனல் வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இந்த ஃபைனல் வேரியபிளை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராத்தை ரன் பண்ணால் நமக்கு 8 அவுட்புட் கிடச்சிருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற டாபிக் டைப் காஸ்டிங். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு இன்டிஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் பின்னு ஒரு டபுள் வேல்யூ க்ரியேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஏ வேல்யூவையும் பி வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராத்தில் என்ன பண்ணினா இன்டிஜர் வேல்யூவை டபுள் வேல்யூவில் ஸ்டோர் பண்ண பார்க்குறேன். இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணால் நமக்கு 9.09 ஒரு டபுள் வேல்யூ கிடச்சிருக்கு. இதுதான் டைப் காஸ்டிங்.